கஷ்டப்பட்டு கோபுரோ கேமரா வாங்கி அதுக்கு தேவையான வாட்டர் ப்ரூஃப் கேஸ கஷ்டப்பட்டு வாங்கி எல்லாத்தையும் செட் பண்ணி நான் கஷ்டப்பட்டு வாங்கின புரியுதா, நான் கஷ்டப்பட்டு வாங்கின கோபுரோ கேமராவை ஃபர்ஸ்ட் நாள் டெஸ்ட் அண்டர் வாட்டர் ஷூட்டுக்கு எடுத்துட்டு போனேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, ஏன் கஷ்டப்பட்டுங்கிற வார்த்தையை போட்டு இந்த அழுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்கலாம். இப்படி எல்லாம் சொன்னாதான் ஒரு சிம்பத்தில லைக் ஷேர் பண்ணுவீங்கன்னு பெரிய ஆளா இருக்கிற ஒரு நண்பர் சொன்னாரு. அதான் கோபுரோவை எடுத்துட்டு கடலுக்கு போய் கடலுக்கு அடியில போட்டுக்கு இடையில செடி குடிகளுக்கு நடுவுலன்னு வளைச்சு அண்டர் வாட்டர்லயே புகுந்து விளையாடிட்டு இருந்தேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கேமரா நல்ல குவாலிட்டியா இருக்கா இல்ல என்னோட போட்டோகிராபி திறமையால தான் அவ்வளவு அழகா வருதான்னு குழம்பி போய் பார்த்து இதை நம்ம நண்பருக்கு அனுப்பி வச்சா சந்தோஷப்படுவார்னு அனுப்பி வச்சேன். நண்பர் பதிலுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டாரு. கம்மாயில நின்று வீடியோ எடுத்துட்டு கடல்ல எடுத்தேன்னு பொய் சொல்லிட்டு தெரியாத ப்ரோன்னு சொல்லி அசிங்கப்படுத்த, இல்ல ப்ரோ கடல்ல தான் எடுத்தேன் ஏன் கம்மாயின்னு சொல்றீங்கன்னு கேட்டா ஃபுல்லா பச்சை கடல்ல இருக்கு கடலோட ஃபீலே வரலைன்னு சொன்னாரு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, அட ஆமாப்பா நம்ம சைடு மட்டும் கடல் ஏன் பச்சையா இருக்குன்னு கேள்வி வந்துச்சு. ஏன் பச்சையா இருக்குன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இந்த கடல்ல இருந்து இன்னும் என்னென்ன அண்டர் வாட்டர் வீடியோ எடுத்தேன்னு அடுத்த